ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம வஞ்சரம் மீன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி மசாலா உதிராமல் நல்லா மீன் வறுவல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மீன் வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். இதில் தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ மீன் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இதோட கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது வந்து 1 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கும்போது நமக்கு வந்து கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இது சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். அதனால் வந்து நான் கொஞ்சம் நிறையாவே செய்கிறேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க. இப்போ இதோட ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இதோட மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைன்னா அப்புறம் நம்ம மசாலா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக நான் வீட்டிலேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க. இது ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மசாலா எந்த மீன் வறுவலுக்கு வேணாலும் செய்யலாம். வஞ்சரம் மீன் இல்லைங்க, எல்லா மீனுக்கும் இந்த மசாலா வறுவல் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா வறுத்து எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வந்து மசாலா வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதோட மசாலா வந்து நல்லா கோட்டிங் ஆகிறதுக்கும் நல்லா உதிராமல் இருக்கிறதுக்கும் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா தான் நமக்கு மசாலா வந்து நல்லா உதிராமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. இதோட நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட லெமன் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட சாரை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் சாரும் சேர்த்தாச்சு. இதோட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது டெய்லி நம்ம சமைக்கிற எண்ணெய் தாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. இப்போ அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்தேன். ரொம்ப கெட்டியாக இருந்தது, அதனால ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்தேன். நீங்கள் அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்ல. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துடலாம். அதுக்கு இங்கே ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா எல்லாத்தையுமே வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நமக்கு மசாலா வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா உதிராத மீன் வறுவல் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு உப்புலாம் கம்மியாக இருந்ததுன்னா இப்போ சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இங்கே நான் வந்து ஒரு 1/2 கிலோ வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால உடஞ்சிரும். அதனால் ஸ்லோவாக எல்லா இடத்துலையும் இந்த மசாலா அப்படி கோட் ஆகிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்ததுன்னா நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி கையில் எடுத்து கூட ஒவ்வொரு மீனாக எடுத்து மசாலா தடவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மசாலாவும் இந்த மீனில் படுற மாதிரி நல்லா தடவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லைங்க, நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். இதை நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு பிளேட்டில் ஒவ்வொரு பீஸாக தனியாக எடுத்து வச்சுட்டு கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே இந்த பவுலோடு வைக்க போகிறேன். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் வந்து அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ மீன் வறுத்துடலாம். அதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் இதில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நமக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா மீன் வந்து ஒட்டிக்கும். இப்போ இங்கே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு 2 மணி நேரம் வந்து மசாலா நல்லா ஊறி, மீன் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா மசாலா கோட்டிங் ஆயிருக்கு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம்.
ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலா எல்லா இடத்தையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நெருக்கடியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி அதிகமாக இருந்தால் தான் நமக்கு மீன் வறுத்து எடுக்க நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். 1 நிமிஷம் வேகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பெரட்டி போட்டுக்கலாம். இப்போ இங்கே 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இது இந்த மாதிரி ஒரு இடிக்கி இல்லைன்னா ஒரு தோசை பெரட்டி ஏதாவது ஒன்று வச்சு பெரட்டி போட்டுக்கோங்க. ஸ்லோவாக பெரட்டி போடுங்க. வேகமாக எடுத்தோம்னா நமக்கு மீன் வந்து உடஞ்சிடும். ஏன்னா மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதே போல் நம்ம மீதி எல்லாத்தையும் பெரட்டி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா மசாலா ஒட்டி வந்திருக்கு. நீங்கள் வந்து வேகாத அதுக்குள்ளே பெரட்டினீங்கன்னா மசாலா வந்து மீனில் ஒட்டாது, வானல்லையே ஒட்டிக்கும். நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா ஒட்டாத வந்துடும். நமக்கு இதுவே நார்மல் கடாயில் பண்ணால் வந்து ஒட்டிக்கும். நீங்கள் தோசைக்கல்லில் கூட பண்ணலாம் இதை. இப்போ மறுபடியும் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கீழ்ப்பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இதை பெரட்டி போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லா பக்கமும் வெந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரை வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா மீன் வந்து நமக்கு எடுக்கும்போது உடஞ்சிட்டு வந்துடும். இப்போ இங்கே மீன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம மறுபடியும் இந்த மீனை வந்து இருக்கிற மீனுக்கு எல்லாத்துக்குமே இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க. நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த மாதிரி செய்யும்போது மசாலா வந்து உதிராத நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவை நீங்கள் எந்த மீனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வஞ்சரம் மீன் இல்லை, எல்லா மீன் வறுவலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.